உங்களுக்கு ஜெய் ஜெய் படம் பிடிக்குமா? அதுலயும் குறிப்பா மே மாசம் 98 நான் மேஜர் ஆனேனே அப்படின்ற பாடல் பிடிக்குமா? முதல்ல இந்த பாடல்ல டான்ஸ் ஆட வேண்டியது ரீமா சென்னை கிடையாதான். மேனேஜர் தான் தவறுதலா ரீமா சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ரீமாசனுக்கு இந்த பாட்டு மேல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதாம். அது மட்டும் இல்லாம இந்த பாடல் எழுதும் போது கவிஞர் வைரமுத்து ரொம்பவே கோபப்பட்டுக்கிட்டாராம். எதுக்காக அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியான திரைப்படம் தான் ஜெய் ஜெய். இந்த படம் வந்துட்டு எல்லா காதல் கதைகளையும் மாதிரி இல்லாம ஒரு வேற விதமான காதல் கதையா இருந்துச்சு. குறிப்பா அந்த டைம்ல வெளியாகி இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது வேறு விதமான காதல் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 100 ரூபாய் தான் இந்த படத்தோட முக்கிய கதைக்களமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஹீரோ ஹீரோயின் வந்து டென்ஷனா இருக்கிறத விட இந்த படம் பாக்குற ஆடியன்ஸ் தான் ரொம்பவே பரபரப்பாகவும் டென்ஷனாவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ஹீரோயினும் எப்பண்டா சந்திச்சுப்பாங்க, எப்பண்டா சேருவாங்க, அந்த 100 ரூபாய் எங்க போச்சு அப்படின்ற ஒரு பரபரப்பான விஷயமாவே இந்த படத்தை வந்து நம்மள வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த படத்தை வந்து இயக்குனர் சரண் தான் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல சாக்லேட் பாய் மாதவன், அப்புறம் அமோகா, பூஜா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அமோகாவோட நிஜ பெயர் என்ன அப்படின்னா நிஷா கோத்தாரி. இந்த படத்துக்காக தான் இவங்களுக்கு அமோகா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அமோகா முதன்முறையா தமிழ் சினிமாவில இந்த படம் மூலமா தான் அறிமுகமானாங்க. பூஜாவுமே இந்த படத்துல தான் அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து புதுமுகம் அப்படின்ற மாதிரி வந்து டைட்டில் கார்டுல போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் பூஜாவோட படம் இது முதன்முறையா வெளிவந்தா கூட இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வேற படத்துல கமிட் ஆகி அப்ப நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஒரு ஷாப்பிங் மால்ல பாப்பாங்க. அப்போ பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து லவ் வந்துடும். அப்போ லவ் சொல்லும் போது வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் விதி மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அப்போ 100 ரூபாய் நோட்ல தன்னோட பெயரையும் தன்னோட விலாசத்தையும் எழுதி கொடுத்துட்டு 1 வருஷத்துக்குள்ள இந்த 100 ரூபாய் நோட்டு உனக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து சேர்ந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே நம்மளுடைய ஹீரோவும் விளாட்டை எடுத்துப்பாரு. அப்புறம் இவங்க சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்குறதுக்காக கேஷியர் கிட்ட போவாங்க. அந்த 100 ரூபாய் நோட்டு உடனே போயிருக்கும், அங்க இருந்திருக்காது. அதை வந்து வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பாரு. அப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த ஹீரோயினுமே அங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுமே அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல காதல் இருக்கும். ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிடுவாரு. பட் அந்த ஹீரோயின் வந்து போனதுக்கு அப்புறமா தேடி அலைவாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, ஹீரோ அவங்க ஊர்ல இருப்பாங்க. இப்போ ஒரு டைம்க்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு வருவாங்க, ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு போவாங்க. சோ இந்த காதல் கதைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ இல்லையோ நமக்கு தான் ஃபுல்லாவே பரபரப்பா இருக்கும். எப்போண்டா 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் படுற அவஸ்தையா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்தே ஆகணும், எப்படியாச்சும் பாத்துறணும். இதுக்கு இடையில மாதவனுக்கு வீட்டுல ஒரு பொண்ணை பிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் பூஜா. இவங்க வந்து ஒரு தலையா காதலிப்பாங்க. பூஜாவுமே நல்லபடியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ட்ரெயின்ல வந்துட்டு ஹீரோயினை தேடி போவாங்க, ஹீரோயின் ஹீரோவை தேடி ட்ரெயின்ல வருவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து விசாகப்பட்டினத்தை சொல்லலாம். 2 பேருமே அந்த இடத்துல சந்திச்சுக்க மாட்டாங்க. ஆனா ஆப்போசிட் ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா 2 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டுவாங்க. ஆனா 2 பேருமே பாத்துக்க மாட்டாங்க. அந்த டைம் எப்படியாச்சும் பாத்துறணும், ஐயோ அவங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்பவே பரபரப்பு கொடுத்துருவாங்க இந்த படத்துல வந்து. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பரபரப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் ஃபுல்லாவே பரபரப்பா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த 100 ரூபாய் நோட்டு மட்டும் இல்லாம இவங்களோட காதல்னு கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி காதல் கோட்டை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காதல் கதையுமே ஒரு வேற விதமா இருக்கும். 2 பேருமே சந்திச்சுக்க மாட்டாங்க. அப்போ தேவயானி வந்துட்டு அஜித்தை தேடி அவங்களோட ஊருக்கு போவாங்க. அப்போ அஜித்தை சந்திச்சா கூட அஜித் தான் நம்ம காதலிக்கிற பையன் அப்படிங்கிறது தெரியாது. தெரியாமலே வந்து எரிஞ்சு விழுவாங்க. அந்த காதல் கதையுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க லாஸ்டா செய்யற இடம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனா தான் இருக்கும். அந்த ஷர்ட்டை கழுத்தும் போது அவங்க உள்ள போட்டிருக்க டிஷர்ட்ல வந்துட்டு அவங்க எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்த ஒரு தாமரை பூ இருக்கும். அந்த ஃபிளவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவயானிக்கு வந்துட்டு இவங்க நம்ம லவ் பண்ற பையன், இவளெல்லாம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி வந்து சேருவாங்க. இது வேற விதமான ஒரு காதல் கதையா இருக்கும். இந்த ஜெய் ஜெய்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஏற்கனவே பார்த்திருப்பாங்க, ஆனா பிரிஞ்சிருவாங்க. அதாவது பிரிஞ்சு போக மாட்டாங்க. இந்த விதி காரணமா நம்ம சேர்ந்தா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க.
ஆனா 2 பேருக்குமே காதல் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வருவாங்க. ரேடியோவுல பேசுறது மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளோட மாதவன் ட்ரை பண்ணுவாரு. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்காவுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுதான் இந்த மே மாசம் 98 நான் மேஜர் ஆனேனே அப்படின்ற சாங் வந்து வரும். அப்போ கூட 2 பேருமே அந்த ட்ரெயின் அந்த இடத்துல தான் பிளாட்ஃபார்ம்ல நிற்கும். ஆனா என்னன்னா 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. பாத்துடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஏன்னா 2 பேருமே ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த கடைசி வரைக்கும் பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அதுதான் நம்ம வந்து ஐயோ அந்த பாட்டு முடியறதுக்குள்ளயாவது பாத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் காட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து ஷூட் பண்ணாங்களாம். விசாகப்பட்டினத்திலேயே 5 நாட்கள் வந்து இந்த பாடலை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2 ட்ரெயினுமே அட் அ டைம்ல ஒரே இடத்துக்கு வரணும். 2 பேருமே ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த டைலாக் வந்து கரெக்டா பேசக்கூடிய நேரத்துல தான் அவங்க 2 பேருமே கிராஸ் பண்ணி போற மாதிரி வரணும். இந்த எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி எடுக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சாம். அதாவது ஃபுல்லாவே அந்த பாடல் முழுசா எடுக்கிறதுக்கே 5 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சரண் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதன்முறையா இந்த பாடலை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு நடிகையோட பேரை வந்துட்டு இயக்குனர் சரண் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட மேனேஜர் காதுல ரீமாசன் அப்படின்னு விழுந்ததுனாலதான் ரீமாசனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, அப்போ இந்த நடிகை யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நடிகையோட பேரு ரியாசன். ரியாசன் அப்படின்னு சொன்னதுதான் மேனேஜரோட காதுல ரீமாசன் அப்படின்னு தவறுதலா விழுந்து ரீமாசனையே இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரியாசன் யாருன்னு பார்த்தோம்னா இவங்களுமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதாவது வெளியே தெரியக்கூடிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. உதாரணமா தாஜ்மஹால், அப்புறம் குட்லக், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றதை விட சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படின்ற பாடலை சொன்னா எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதாவது தாஜ்மஹால் படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுலயும் குளிருது குளிருது இருமனம் இணையுது அந்த மாதிரி பாடல் கூட இல்ல அவங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குட்லக் இந்த படத்திலயுமே நிறைய பாடல்கள் நல்லா இருக்கும். இந்த பாடல்களை சொன்னா கூட எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இவங்க தான் ரியாசன். அதாவது குட்லக், அப்புறம் வந்து தாஜ்மஹால், இந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்காங்க. வேற ஒரு சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ரியாசன் அப்படின்னு சொன்னதுதான் மேனேஜர் காதுல ரீமாசன் விழுந்து அவங்க ரீமாசனை பாடலுக்கு டான்ஸ் ஆட கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ரீமாசனுக்குமே இந்த பாடல் மேல அவ்வளவு உடன்பாடு கிடையாதான். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து ரீமாசன் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பாடல், அதாவது ஒரு பாடல்ல டான்ஸ் ஆட வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மாதவன். இப்போ ரீமாசன் அண்ட் மாதவன் 2 பேருமே சேர்ந்து ஏற்கனவே மின்னலை படத்துல நடிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த பாடலை ஆடுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரீமாசன் சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ரீமாசன் ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பாடலை பார்த்துட்டு வாவ், நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு பாடல் தான், பட் வந்து இது கிளாமர் சாங்கா இருந்தா கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கு, அழகா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடல் ஃபுல்லாவே தத்துவ பாடல் தான். ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் வைரமுத்து. இந்த பாடல் எழுதும் போது வந்து கவிஞர் வைரமுத்து வந்து கோவப்பட்டுக்கிட்டாராம். எதுக்காக அப்படின்னா இந்த பாடலுக்கு வந்து முதல்லயே வந்து டியூனை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் வைரமுத்து கிட்ட பாடல் எழுத சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு நீங்க டியூனை அமைச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட பாடல் எழுத சொல்றீங்க, அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டிருக்காரு. ஆனா கடைசியா கவிஞர் வைரமுத்து எழுதி பாட்டை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பாடல் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி பக்காவா வந்திருக்கு. சோ இந்த பாடல் வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல லெவல்ல இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த பாடல்ல வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து புரியாத வார்த்தைகள் வந்து வரும். ஒரு இடத்துல மட்டும் வராது, ஒரு சில இடங்கள்ல திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து யாருக்குமே புரியாது, என்ன வார்த்தை, அதாவது தமிழா, தெலுங்குவா, ஹிந்தியா, இங்கிலீஷா அப்படின்னு புரியவே புரியாது. லாஸ்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பாடல் அந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே மாசம் 98 நான் மேஜர் ஆனேனே அப்படின்ற வார்த்தையை தான் ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ அதுதான் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி இந்த மே மாசம் 98 நான் மேஜர் ஆனேனே அப்படின்ற பாடல் ஃபுல்லாவே வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்ததா இருந்திருக்கு. ஒரு பக்கம் ஹீரோக்கு வந்துட்டு வீட்டுல மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மேரேஜ் வந்து நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் ஹீரோயினை ஒரு பையன் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவனைதான் ஹீரோயினுக்கு கட்டி வைக்கிறதுக்கு அவங்க வீட்டை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட லவ்வரை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருவாரு.
ஆனா கடைசியில எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாரு. இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் வந்துட்டு மண்டபத்துக்கு வருவாங்க. உடனே மேரேஜ் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போதான் வந்துட்டு கல்யாணம் நின்று போனதை யாருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமாயிடும். இதுக்கப்புறமா மறுபடியும் 2 பேரும் தேடி அலைஞ்சு ஆரம்பத்துல எந்த இடத்துல சந்திச்சாங்களோ திரும்பவும் அந்த இடத்துக்கே வந்து சந்திச்சு 2 பேருமே சேர்ந்துடுவாங்க. படம் ஃபுல்லா வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் கூட நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி தான், ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நார்மலா இருந்தா கூட படம் பாக்குற நம்மளுக்கு தான் ரொம்பவே பரபரப்பா வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா, இந்த ஹீரோக்கு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களா, அதாவது பூஜா கூடவே கல்யாணத்தை நடந்துருமா அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். ஆனா கடைசியில 2 பேருமே சேர்ந்துடுவாங்க. இந்த காதல் கதை அப்படிங்கிறது வேறு விதமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்சமான ஒண்ணா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாடத்துல இந்த மே மாசம் 98 அப்படின்றது மட்டும் இல்லாம எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும். உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே அப்படின்ற பாடலா இருக்கட்டும், உன்னை நான் கண்டவுடன் அப்படின்ற ஒரு சாங்கா இருக்கட்டும், இந்த படத்துல குறிப்பா எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். சோ இதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? மே மாசம் 98 நான் மேஜர் ஆனேனே அப்படின்ற பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.